ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் உங்களை திரும்ப சந்திக்கிறதுல இன்னும் சந்தோஷம். இப்போது நிறைய எல்ஜி சார்கோல் அவன் வச்சு நம்ம ஒரு வீடியோவாக பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன். இப்போ சிக்கன் வந்து பொதுவாக நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு விருப்பமாக இருக்கும். இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம எப்படி சார்கோல் அவனில் வந்து குக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம சார்கோல் யூஸ் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா ஆயில் வந்து அதில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ டீப் ஃப்ரை பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நிறைய ஆயில் வந்து அதில் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து ஆயிலே இல்லாமல் நம்ம வேணும்னா ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இது வந்து நம்மளுக்கு ஆயில் லெஸ், அதனால தான் நம்ம இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு காரணம். இப்போது இந்த இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா என்னென்ன மசாலா போட்டு இதை நம்ம ஒரு ஊற வைக்கணும், அரை மணி நேரம் நம்ம வந்து ஊற வைக்கணும். ஸோ அந்த மசாலா வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் வந்து எடுத்துக்கலாம். மஞ்சள், மிளகாத்தூள், நம்ம காரத்துக்கு தேவையானபடி இதில் சேர்த்துக்கலாம். பெப்பர், சீரகத்தூள், இது வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டு வறுத்து அரைச்ச பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் கடலை மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள் இது சிக்கன் பீசஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது சோள மாவு, தயிர், லெமன் கொஞ்சமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உப்பு வந்து நம்ம டேஸ்ட்க்கு பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வேணும்னா நம்ம பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் அதில் வந்து இது பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண போகிறோம், பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணி இதில் ஒரு ஸ்பூன் ஆயில் வேணும்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன்லேயே நம்மளுக்கு வந்து ஆயில் இருக்கும். இதில் கொஞ்சம் லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பீசஸ் இருக்குது. இப்போ இந்த இதில் நம்ம இப்போ தடவி விட்டுடலாம். இந்த இதில் பார்த்துக்கோங்க, நல்லா இந்த இதில் லைன் மாதிரி உள்ளே நம்ம எடுத்து விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு மசாலா வந்து உள்ளே இறங்கும். இந்த மாதிரி இப்போ மசாலா நல்லா இறங்கினா உள்ளே நல்லா மசாலாவை எடுத்து உள்ளே அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் டேஸ்ட் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். உள்ளே நல்லா இப்படி கையை விட்டு உள்ளெல்லாம் தடவி விடுங்க. இப்போ ஃபுல்லாக இதில் நல்லா தடவி விட்டாச்சு. இதே மாதிரி இன்னொரு சிக்கனையும் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாம் மசாலாலாம் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் சிக்கன். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம டைம் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கினாலும் ஒரு 45 மினிட்ஸ் இல்லை 1 hour வரைக்கும் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக நமக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் மசாலாலாம் இதில் ஊறிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம அவனில் வைக்கிறதுக்கு வந்து என்னென்னா, இப்போது ஹைராக் அப்படிங்கிறதுல மல்டி குக் டவா அப்படின்னு ஒரு ஆப்ஷனு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் அப்படியே வந்து மேலே வைக்க போகிறோம். இப்போது ஹைராக் உள்ள வச்சாச்சு. அதுக்கு மேலே இந்த டவாவை இப்படி வச்சிடலாம். இதை வச்சுட்டு இப்போ ஆப்ஷன் வந்து எப்படி செட் பண்ணலான்னு பார்க்கலாம். டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே குக் மோட் இருக்கு இல்லையா, இதில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிரில் வித் மைக்ரோ அதான் காம்பினேஷன். ஸோ அந்த ஆப்ஷனில் 1 செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்கணும்.
கொடுத்துட்டு இப்போ டைம் வந்து 15 to 20 மினிட்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். சப்போஸ் அது உள்ளே வெந்திருக்கு அப்படின்னா நம்ம டைம் வந்து எப்படின்னா இங்கே வந்து நம்ம உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அதை டர்ன் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். சப்போஸ் அது 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா வெந்திருக்கான்னு கூட உள்ளே பார்த்துட்டு அதை நம்ம செக் பண்ணிவிட்டு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை அந்த டைம்லேயே குக் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நம்ம வச்சுக்கலாம். டைம் நம்ம ஓப்பன் பண்ணி அப்பப்போ பார்த்துக்கலாம் எப்படி வெந்திருக்கு வேகலை அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைம் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 20 மினிட்ஸே வைக்கிறேன். இப்போது 20 மினிட்ஸ் வச்சாச்சு. இப்போது ஸ்டார்ட் கொடுத்துருங்க. இப்போது 10 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம திருப்பி வைக்கலாம். இப்போவே நம்மளுக்கு வந்து நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம 20 மினிட்ஸ் வச்சோம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் பார்த்துட்டு நம்ம அது குக் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். இப்போ 5 மினிட்ஸ் உள்ள வைக்கலாம். இப்போ ஸ்டார்ட் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5 மினிட்ஸ் இருக்கும்போதே நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். 15 மினிட்ஸ் இப்போ வந்து குக் ஆகிருக்கு. பார்க்கலாம். குக் ஆகிருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பீஸ் எடுத்து பார்க்கலாம். ஆவி பருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வெந்துருச்சு.